மாவட்டத்திலே மன்னார் தீவிலே விரிவாக்கல் திட்டமாக தற்பொழுது இலங்கை மின்சார சபையினால் அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற 20 மெகாவாட் மற்றும் 50 மெகாவாட் திட்டங்கள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு காட்டி வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து 30 நாட்களாகவும் தங்களது போராட்டத்தை நடாத்தி வருகிறார்கள். எனவே இந்த விடயம் மேன்மதங்கை ஜனாதிபதி அவர்களின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுடன் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிட்டிசன் கமிட்டி மற்றும் ஏனைய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த மேன்மதங்கை ஜனாதிபதியுடன் சந்திப்பிலே இந்த காற்றாலை தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஒரு நிபுணத்துவ குழு அமைக்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் மின்சக்தி அமைச்சினால் ஒரு நிபுணத்துவ குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக செயலாளர் தலைமையிலே எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்துக்கு வருவதந்து இங்கே உள்ள திணைக்களங்களுடனும் அதேபோன்று மக்கள் பிரதிநிதிகளுடன் தங்களுடைய சந்திப்பை நடாத்தியிருந்தார்கள். இதன் பொழுது மக்கள் பிரதிநிதிகள் தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகின்ற மின்காற்று ஆலை தொடர்பாக மக்களின் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன் பிரகாரம் தற்பொழுது அந்த நிபுணத்துவ குழு இன்றைய தினம் கருத்தரை நடத்தி இருக்கிறார்கள். நாளைய தினம் குறிப்பிட்ட இடங்களை பரீட்சிப்பார்கள். அதன் பின் ஜனாதிபதிக்கான விரிவான அறிக்கையினை தங்களது பெற்றுக்கொண்ட அந்த அறிக்கைகள் அடிப்படையில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அதன் பிரகாரம் ஜனாதிபதி எதிர்காலத்திலே உரிய தீர்மானத்தை எடுப்பார் என நான் நம்புகிறேன். அவர்கள் விரைவிலே அந்த தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கின்றேன். நான்